இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் பல பயனுள்ள தகவல்களையும் அவர்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகளையும் அவற்றை எப்படி நாம் வெல்லலாம் என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் சையத் அலி அவர்கள். அக்குபஞ்சர் சிகிச்சை முறை அப்படிங்கிறது என்ன, இதோட தனித்துவம் என்ன, இது எப்படி செயல்படுது, எந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறை இதுன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை மருத்துவரா முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு மருத்துவம், மருந்தே இல்லாத ஒரு சிகிச்சை முறைன்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு என்ன, எங்கிருந்து இந்த மருத்துவ முறை நம்மளுக்கு வந்துச்சு, இந்த மருத்துவ முறையில் எந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் நம்ம குணப்படுத்த முடியும், இது எப்படி செயல்படுது, இப்படி பல விஷயங்களை உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம். முதல்ல இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற சிகிச்சை முறையோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இது தமிழகம் தான் அதுக்கு முன்னோடியாக இருக்குது. ஸோ அந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர்மக்கலைன்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கும் வர்மக்கலை இருக்குது. அந்த காலத்தில் இருந்த வர்மக்கலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம ஒரு சினிமாவில் கூட நம்ம பார்த்தோம். இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் விரலை வச்சுக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணும்போது கழுத்து விழுந்துடும், கை தூக்க முடியாமல் போயிடும். அதாவது மனிதனுடைய இயக்கங்களை, மனிதனுடைய உடல் இயக்கத்தை பிளாக் பண்ணுறது, அதுதான் வர்மக்கலையில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பழைய காலத்தில். ஸோ அதை பார்த்தாங்க அப்படின்னாக்கா அதை அந்த காலத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நிறைய சாமியார்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சாமியார்களில் இந்த வர்மக்கலையை கற்றுக்கிட்டு சைனாலேருந்து வந்தவங்க வர்மக்கலையை கற்றுக்கிட்டு போனாங்க. அப்போ அவங்க யோசனை பண்ணாங்க, இது மனிதனுடைய உடல் இயக்கத்தை பாதிக்கிற அளவுக்கு, அதாவது இயக்கம் பிளாக் பண்ணுற அளவுக்கு இந்த வர்மக்கலை ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா இதையே அந்த பிளாக் ஆன பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை சரி பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு புள்ளிகள் இருக்கும் இல்லையா அப்படின்றத ஒரு கேள்வியை மனிதன் அப்போ அந்த நேரத்தில் அதை யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அறிவு வளர்ச்சி வளர வளர ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மூல காரணங்களாக வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் சில விஷயங்களை வெளியே கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வர்மக்கலையை இந்த பிளாக் பண்ணுற பாயிண்ட்ஸ் நம்முடைய பாடியில் இருக்கிறது. ஸோ அதே பாயிண்ட்ஸ் வேறு சில புள்ளிகள் ஏதாவது நம்முடைய உடம்புல அந்த நோய்களை, அதாவது அந்த இயக்கத்தை தடை செய்யக்கூடிய மருத்துவத்தன்மை தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாழையாக வரும்போது மருத்துவ முறை அப்படின்ற வந்துச்சு. அந்த மருத்துவ முறைக்கு எப்படி வந்தது அப்படின்னாக்கா உடல்நல கோளாறுகள் இருக்கும் பொழுது இந்த வர்மக்கலையை வேற மாதிரி, அதாவது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம எப்படி செயல்படுத்தலாம், இதுதான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தது. ஸோ அந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி நாடுகள் நிறைய இருக்கும். அடிக்கடி சண்டையும் நடக்கும். அந்த குட்டி நாடுகளில் சண்டை எப்படி நம்ம இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்கு ஒரு எல்லை தகராறு நடக்குதோ அதே மாதிரி சில பிரச்சனைகளால் குட்டி நாடுகள் சண்டை நடக்கும். அப்போது அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நிறைய கிராமங்கள் தான் இருந்தது ஒவ்வொரு நாட்டிலையும். ஸோ அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த மருத்துவர் இந்த வர்மக்கலையை கற்றுக்கிட்டு போன ஒரு மருத்துவர் அந்த ஊரில் இருந்திருக்கிறார், சைனாவில் இருந்திருக்கிறார். ஏன்னா இந்த அக்குபஞ்சர் பேஸ்ட் சைனான்னு சொல்கிறது முழுக்க தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த தவறான விஷயத்துக்கு என்ன அப்படின்னாக்கா அடிப்படை காரணம் என்னன்னா நம்முடைய தமிழகம் தான். ஸோ தமிழகத்தை மக்களுக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மக்களும் சரி நாடும் சரி தமிழ்நாடு தான் அந்த காலத்துலேருந்தே. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த மருத்துவர் இந்த வர்மக்கலையை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைவலி அப்படின்னா நிறைய நோய்கள் கிடையாது. ஸோ ஒரு சில நோய்கள் வரும், ஏதாவது பித்த வாந்தி எடுப்பாங்க, அதாவது தலைவலி வரும். அந்த தலைவலி வந்ததுக்கு ஏதாவது ஒரு இலையை பிசைஞ்சு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சாறு மாதிரி நெத்தியில் பட்டையாக போட்டு விடுவாங்க, இல்லை யாராவது ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும், மேக்ஸிமம் அவ்வளோதான். ஈவன் டெலிவரி கூட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கேள்வி அப்படியே வயல் வழியில் நாற்று நட்டுன்னு இருப்பாங்க, அவங்கள கூட்டு டெலிவரி பார்ப்பாங்க, அவ்வளோ ரொம்ப அழகாக நல்லா இருக்கும். அவங்க எந்த வித ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் அந்தளவுக்கு இருந்தது அந்த காலகட்டங்களில். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோல்ஜர்
சோல்ஜர் மூலியமாக தான் வந்து இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற சப்ஜெக்டே வந்தது உலகத்துக்கே. அந்த சோல்ஜருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா தீராத தலைவலி இருந்தது. ஸோ அதுக்கு அந்த வைத்தியர்கிட்ட வந்து எவ்வளவோ மருத்துவ முறைகள், அவருக்கும் தெரிஞ்ச என்னென்ன மருத்துவ முறைகள், இலைகளை வந்து பட்டு போடணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு வந்து அந்த ரூட் காஸ் என்ன, ஏன் அந்த தலைவலி வருது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. அப்போது அந்த சோல்ஜர் என்ன பண்ணார், அந்த பக்கத்து நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சண்டையில் வந்து ஒரு அம்பாகப்பட்டது அவருடைய கை விரல்களில் இந்த இடத்துல, இந்த கட்டு விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு அம்பு வந்து குத்திடுது அவருக்கு. சும்மா எதிர்ச்சியாக நடந்த விஷயம் இது. அந்த அம்பு குத்தும்பொழுது என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அம்பு எடுத்து போட்டுடுறாங்க. அதுக்கு வந்து மருந்து போட்டு அந்த வைத்தியர்கிட்ட வராங்க. அந்த மருந்து சில பச்சை இலைகளெல்லாம் வச்சு கட்டு போட்டு அந்த மருந்து அந்த புண்ணு வந்து ஆறிடுது. ஆனால் அந்த அம்பு பட்ட நிமிஷத்தில் இருந்து அவருக்கு தலைவலியே வரல. அப்போ இது வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சார். தலைவலியே வரலையே, நமக்கு எப்படி ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு கன்ஃபியூஸில் திருப்பி அந்த ஒரு சாதாரணமாக அந்த மருத்துவரை போய் பார்க்கும்பொழுது, ஐயா இது மாதிரி விஷயம், எனக்கு தலைவலிக்கு எவ்வளோ மருந்தெல்லாம் போட்டிங்க, தலைவலி எனக்கு குணமாகலை, ஆனால் இப்போ தலைவலியே இல்லை, எனக்கு எதனால் நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு. பட் அவர் அந்த அம்பு வந்து இந்த இடத்துல பட்டதுனால தான் போச்சு அப்படின்றது அவருக்கு வந்து டயக்னோஸ் பண்ண முடியல. அப்போது இந்த வர்மக்கலையை தெரிஞ்சு வச்சிருந்த அந்த மருத்துவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எங்கே ஏதாவது உனக்கு அடிப்பட்டதா அப்படின்னாக்கா, ஆமாம் உனக்கு இந்த இடத்துல அடிப்பட்டது இல்லையா, அப்போ இந்த இடத்துல அடிப்பட்டதுனால தான் தலைவலி போச்சா அப்படின்றது அந்த வர்மக்கலைக்கு ஆப்போசிட்டாக நினைக்க தோன்றுச்சு அவருக்கு. அது எண்ணம் வந்து அந்த மாதிரி நினைக்க தோன்றுச்சு. அப்போ என்னன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு எண்ணம், சரி தலைவலி வர்றவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அம்பு வச்சு குத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போது நாளடைவில் ஒரு தலைவலி கேஸ் ஒன்று வந்து உடனே என்ன பண்ண, ஒரு அம்பு ஒன்று வச்சு அந்த இடத்துல குத்தினாக்கா இமீடியட்டாக தலைவலி போயிடுது. அது அம்பு குத்தின உடனே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு மார்க் ஏற்படுது, புண்ணு ஏற்படுது, அதில் ஒரு வலி, அந்த வலி போயிட்டு இந்த வலி வர ஆரம்பிச்சது. அப்போ ஜனங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு பயத்துக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே போனாக்கா அவர் அம்பில் வச்சு குத்துறாருப்பா, அவர் முதல்லலாம் மருந்து ஏதோ கொடுத்துட்டு இருந்தார், இப்போ நம்ம புதுசாக அம்பு வச்சு குத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி இருந்து ஜனங்கள் வந்து வர்றதுக்கு தயங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த அம்பு மூலமாக அம்பு விட ஒரு சில மெல்லிய ஊசி முனைகளை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மீன் முள், அந்த காலத்தில் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும், பெரிய அந்த முள்ளை வச்சு குத்த ஆரம்பித்தாங்க. ஸோ வழியாக வந்து அது எப்படி வந்து இன்றைக்கி வந்து நீடில், ஸோ முடியை விட மெலிசாக இருக்கக்கூடிய நீடில் தான் வந்து இன்றைக்கி பஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கும் சில பேர் பயப்படுறாங்க. ஆனால் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி தங்களுடைய நோய்கள் குணமான போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சு போகுது. தாங்கள் அதாவது சம்பாதிச்ச பொருட்கள், தன் முன்னோர்கள் சம்பாதிச்சது, இவங்க சம்பாதிச்சது எல்லாமே வந்து இன்றைக்கி மருத்துவத்துக்கு செலவு பண்ணி கூட இந்த நோய்கள் வந்து குணமாகிறதே இல்லை. முழுமையாக குணமாகிறதுன்னு வேறு விஷயம், சுத்தமாக வந்து குணமாகிறதும் கிடையாது. ஆனால் வளர்ந்துக்கிட்டே தான் போயின்னு இருக்கே தவிர அது வந்து படிப்படியாக குறைஞ்ச மாதிரி சரித்திரமே இல்லை இன்றைக்கு காலகட்டங்களில், இல்லையா? நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இஸ் டிக்ளேர்டு. என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, எந்தெந்த நோய்கள் உலகத்தில் முழுமையாக குணப்படுத்த முடியாமல் இருக்கோ, அது சாதாரண நோயாக இருந்தாலும் சரி, ஈவன் கேன்சருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே மருந்து மாத்திரைகள் இல்லாமல், எந்தவித சர்ஜரி இல்லாமல் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் பரிபூரணமாக குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு WHO டிக்ளேர் பண்ணியிருக்காது. இது என்ன மாதிரி ஆளுங்க மட்டுமே சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்கோம் நாங்கள். நிச்சயமாக சார். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை அப்படிங்கிறது வந்து, அக்குபஞ்சர் அப்படின்னா என்ன, இதோட தனித்துவம் என்ன, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அக்கஸ் பஞ்சோரா அப்படின்றது வந்து ஒரு லத்தீன் வேர்டு. அந்த லத்தீன் வேர்டு என்னன்னா, அக்கஸ்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ப்ரெஸ் பண்ணுறது, நீடில். ஸோ பஞ்சர் அப்படின்னா, அக்கஸ்னாக்கா நீடில், பஞ்சரா அப்படின்னாக்கா பஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 வகையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது நீடில். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீலில் இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் வைண்டிங் இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய மகத்துவம். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இந்த 2 மெட்டல், டிஃப்ரெண்ட் மெட்டல் ஒன்றா சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து கிரியேட் ஆகுது. சும்மா சாதாரணமாக ஒரு ஊசி எடுத்து குத்துறோம் அப்படின்னாக்கா அது வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஸ்டீலுக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காப்பர் வைண்டிங்க்கும் ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து ஒரு சிறு பவர். ஆனால் அந்த பவர் ஆகப்பட்டது என்னன்னாக்கா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இது அந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பவர் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி இல்லையா? இன்றைக்கி ஒரு கார்ட்லெஸ்
அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வளர்ந்து இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் என்ன பண்ணுதுன்றது நம்ம இங்கேருந்து நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறோம். அந்தளவுக்கு வந்து ஒரு கார்ட்லெஸ் டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அப்படின்னாக்கா இதுக்கு நடுவில் வந்து ஒரு கான்டாக்ட் இருக்குது. அந்த கான்டாக்ட் தான் வந்து இந்த மேக்னெட்டிக் பவர். இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய அது இறைவனால் இருக்கக்கூடிய ஒரு பவர், இறைவனால் செய்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பவர். அந்த பவராகப்பட்டது ஒரு 5 மூலகங்களுடைய கலவையில் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குல்ல, சாதாரண ஒரு மேக்னெட்டிக் பவர் கிடையாது அது. ஸோ அந்த பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பஞ்சபூதத்தன்மையில் இயங்கக்கூடிய இந்த உலகம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லிட்டு அந்த 5 மூலகங்களுடைய கலவை பவர் தான் அந்த வந்து மேக்னெட்டிக் பவராக வந்த மாதிரி. அந்த மேக்னெட்டிக் பவர் தான் வந்து இப்போ நான் பேசுகிறதும் உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு அது கன்வே பண்ணுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இந்த மேக்னெட்டிக் பவர் ஆகப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மேக்னெட் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மேக்னெட் வந்து ஒரு இரும்பு துண்டை வந்து நம்ம அது மேலே வச்சோம் அப்படின்னாக்கா லபக்கன் அப்படியே ஒட்டிக்கும். ஆனால் அது ஒட்ட என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இரும்பு பீஸும் மேக்னெட்டிக்காக மாறும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டாக மாறும். அந்த இரும்பை வந்து வேறு ஏதாவது ஒரு இரும்பை டச் பண்ணாங்க, அது போய் டச் பண்ணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த இரும்பாகப்பட்டது இந்த ஹை பவர் அதை வந்து இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த ஒரு கான்செப்டில் தான் அந்த மேக்னெட்டிக் பவர், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் பவர் ஹெவியாக இருக்குது. அந்த ஹெவியாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பவரை இந்த நீடில் ஆகப்பட்டது, ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் மெட்டலால் ஆகப்பட்டது. அந்த மெட்டல் ஆகப்பட்டது என்ன பண்ணுது, அந்த மெட்டலால் ஏற்படக்கூடிய அந்த சிறு மேக்னெட்டிக் பவர் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு மேக்னெட்டிக் பவர் வந்து இழுக்குது. இது நமக்கு தெரியாது, ஆனால் அது அந்த ஒரு டெக்னாலஜி படித்தவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ஸோ அந்த மேக்னெட் பவர் அதான் என்ன பண்ணுறது, நம்ம பாடியில் வந்து இறைவனால் படைக்கப்பட்ட நம்முடைய உடல் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சிறு பிரபஞ்சம். ஏன்னா இது சாப்டராக சொன்னால் தான் வந்து நம்ம நேயர்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா மனித உடல் ஒரு சிறு பிரபஞ்சம். இது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உடல். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு தான். இதுக்கு இணை எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இதுவே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கும். ஆனால் அந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நேரம் கொடுக்காம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம உள்ள இன்டேக் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 50 வருஷம் இல்லை 70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தளவுக்கு நோய்களே கிடையாது. இது சாதாரணமாக எல்லா பாமர மக்களும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலைமை. என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் இந்த நோயெல்லாம் என்னென்ன தெரியாதுப்பா, இன்றைக்கி பார்த்தாக்கா என்னென்னவோ நோய்களோ பட்டியல் சொல்கிறாங்கப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய பார்க்குறோம், நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் அது வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி வந்து தலைவலி அப்படின்னாக்கா நம்ம வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உள்ளே எடுக்கலை. ஒரு 10 போட்டிருப்பாங்க, ஒரு ஏதாவது வந்து ஒரு மூலிகை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரசத்தை குடித்த உடனே அது வாமிட்டிங் வரும், அல்லது மோஷன் வழியாக வந்து சளி போகும், அல்லது உள்ள இருக்க கழிவுகள் போகும். போச்சுன்னா உடம்பு வந்து நார்மல் ஆகிடும். ஆனால் இன்றைக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியே போகிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் போகிறது இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா தலைவலினாக்கா உடனே வந்து இம்மீடியட்டாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை ஒரு மாத்திரையோ ஒரு கேப்சலோ ஒரு இன்ஜெக்ஷனோ எடுத்துக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது போயிட்டு பலவிதமான ரியாக்ஷன்ஸை வந்து உள்ளே வந்து உற்பத்தி பண்ணுது நம்முடைய பாடிக்குள்ளே. அப்போ உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது, அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நேரம் கொடுக்காம இந்த கெமிக்கல் ப்ராடக்டை உள்ளே கொண்டு போன உடனே என்ன ஆகுதுனாக்கா கச்சா மச்சான் உள்ளே பண்ணி பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குது. இன்றைக்கு நாம் வந்து அந்த மாதிரி தான் நோய்களுடைய பட்டியல் வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறதே தவிர நோய்கள் குணமானதை சரித்திரமே இல்லை. ஆனால் சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். யார் அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவர்கள் சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். WHO சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து பின்பற்றி எந்த மாதிரியான நோய்கள், அதாவது எந்த மாதிரி நோய்கள், எல்லா நோய்களுக்குமே வந்து நமக்கு வந்து அது ஒரு குணப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம உடம்புலையே இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி படித்து, ஏன்னா அது சாதாரண சிம்பிளாக வந்து படிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவம் இப்போ நான்லாம் வந்து நிறைய ஷைனாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா இதை ஷைன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம நேயர்களுக்கு நம்ம கலைஞர் டிவி மூலியமாக சொல்ல விரும்புகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் தெரியாத மக்களே இந்த இந்திய நாட்டில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட சிறந்த அக்குபஞ்சர் மருத்துவர் என்று முதலும் கடைசியுமாக இந்தியாவிலேயே, தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே முதலும் கடைசியாக நான் தான் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன்.
ஏன் அப்படின்னாக்கா அவர்கிட்ட என்ன பண்ண அப்படின்னாக்கா சாதாரணமாக அவர் வந்து யாருக்கும் எடுத்து கொடுத்துட மாட்டார். அவர் என்ன ஏது எப்படி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு இதெல்லாம் வந்து அவருடைய ஆட்களை வச்சு அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஏன்னா வந்து ரிசர்ச் பண்ணுவார், அதை கண்டுபிடிப்பார் என்ன பண்ணியிருக்கிறார் அவருக்கு வந்து எதுக்காக இந்த கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டுலாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணேன் நானே என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு 85 வயது மூதாட்டி பலவிதமான நோய்களால் அவஸ்தைப்பட்டு பலவிதமான மருத்துவ முறைகளுக்கு போய் ரொம்ப அதாவது டாக்டர் ஒரு சின்ன கொஞ்சம் பாய்சன் குடிச்சிருங்க நான் குடிச்சு செத்து போயிடுறேன் என்னால் இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியல தாக்க முடியல அப்படின்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டை 85 வயது உள்ள ஒரு மூதாட்டியை ஒரு சில நாட்கள்லேயே மெடிசின்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இறைவனுடைய அருளால் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் பயன்படுத்தி பரிபூரணமாக குணப்படுத்தணும். ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழகத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு ஜட்ஜினுடைய பேத்தி அந்தம்மா. அவங்க இந்த 85 வயசில் என்ன பண்ணாங்க ஒரு சில நாட்கள் 2-3 மாதத்துலேயே வந்து முழுமையாக குணமடைஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க 85 வயதில் என்கிட்ட திருப்பி அக்குபஞ்சர் படித்தாங்க. படித்து அவங்க மற்றவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்கும் பொழுது நம்ம கவர்னர் மாளிகையில் அவங்கள கூட்டின்னு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்க வந்து என்னென்ன நடந்தது அது மற்ற மருத்துவ முறைகளில் என்னென்ன மாதிரி நடந்தது எந்த மாதிரிலாம் அவஸ்தைப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி மெடிசன் எல்லாம் கொடுத்து அதனால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்தது அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணேன் அதுலேருந்து எப்படி அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சது அதுக்கப்புறம் அவங்க அக்குபஞ்சர் எப்படி படித்தாங்க அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இவ்வளோ விஷயத்தையும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்ட வந்து விலாவரியாக எடுத்து சொன்ன பிறகு அவருக்கு வந்து என்கிட்ட கையை கொடுத்து எனக்கு வந்து முத்தம் கொடுத்தார் அவர். சிறப்புமா இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை பற்றி முழுமையாக தெரியணும் சார். இதை எப்படி டயக்னோசிஸ் இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த சிகிச்சை முறையில் எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க அதோட ஃபங்க்ஷனிங் பற்றி? ஆமாம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னேன் நான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரு பிரபஞ்சம் அப்படின்றத வந்து நம்ம உலகத்தை சொல்கிறோம். நம்ம அதே மாதிரி நம்முடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா சிறு பிரபஞ்சம். ஸோ அந்த காலத்தில் ஞானிகள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சமாகப்பட்டது அண்டம், நம்முடைய உடல் மனித உடல் வந்து பிண்டம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் சொன்னது என்ன அப்படின்னாக்கா ஒரு பெரிய மேக்னெட்டில் ஒரு இரும்பு துண்டு வச்சோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுது அதுவும் மேக்னெட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னேன். அதே மாதிரி தான் நம்முடைய உடலாகப்பட்டது அந்த பெரிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்முடைய உடல் கிரகிச்சு நம்முடைய உடல் வந்து செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ உணவு சாப்பிட்றோம், காற்றை வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், இதுக்கும் மேலே அந்த பிரபஞ்ச சக்தி நம்முடைய உடலில் வந்து இறங்குறதுனால தான் நம்முடைய உடல் வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரபஞ்ச சக்தியை வச்சு தான் இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற மருத்துவ முறையே நம்முடைய உடலில் வந்து செயல்படுது. ஸோ இதை வந்து இப்போ டயக்னோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அதாவது மற்ற மருத்துவ முறைக்கும் நம்முடைய மருத்துவ முறைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைவலி இருக்குது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிசீஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி இருக்குனாக்கா தலைக்கு மட்டுமே எக்ஸ்ரே எடுக்கிறது, தலைக்கு மட்டுமே ஸ்கேன் எடுக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, அதை மட்டும் பார்ப்பாங்க. ஹார்ட்னாக்கா ஹார்ட்டுக்கு மட்டுமே ஜஸ்ட் ஒரு ஸ்கேனிங் எடுக்கிறதோ இல்லை இசிஜி எடுக்கிறதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஒரு 11 உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டயக்னோஸ் பண்ணி அப்படின்னாக்கா அதுதான் வந்து மூல காரணம், எல்லா நோய்களுக்கும் மூல காரணம். அப்படி எது அப்படின்னாக்கா நுரையீரல், பெருங்குடல், மண்ணீரல், இரைப்பை, கிட்னி, யூரினரி பிளாடர், பித்தப்பை, லிவர், ஹார்ட், சிறுகுடல், பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு ஆர்கன். இது இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்கு. என்னன்னாக்கா இந்த செஸ்ட்டு, இந்த வயிறு, இந்த பெல்விக் ஏரியா 3 சேர்ந்தது ஒரு சேனல். அது ட்ரிபிள் வார்மர், ட்ரிபிள் ஹீட்டர், 3 கேவிட்டி ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த காலத்தில் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள், ஞானிகள். விஞ்ஞானிகள் கிடையாது. ஸோ விஞ்ஞானிகள் வந்து கெமிக்கலை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ ஞானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பிரபஞ்ச சக்தி வந்து ஏன் வந்து நம்முடைய உடலில் வந்து தாக்குது. ஸோ வெளியே வந்து மழை பெய்யும் பொழுது அல்லது வந்து இந்த பனி பெய்யும் பொழுது நம்முடைய உடல் வந்து ஏன் நடுங்குது, ஏன் குளிர்ச்சி அடையுது, வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நம்முடைய உடல் வந்து ஏன் ஹீட் ஆகுது, இதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த உறுப்புகள் இதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணாங்க. அப்போ இந்த 11 உறுப்புகளும் 5 மூலகங்களாக பிரித்து அந்த 5 மூலகங்களுக்கு நெருப்புத்தன்மை உள்ள மூலகம், மண் தன்மை உள்ளது,
அதுக்கப்புறம் நீர்த்தன்மை உள்ளது, காற்றுத்தன்மை உள்ளது, அப்புறம் அந்த மரம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம் தான் வந்து அந்த சைனாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா மரம் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னாக்கா மரம் இருந்தால்தான் நெருப்பை உண்டாக்க முடியும் அப்படின்றத ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணாங்க, மரம் அப்படின்ற ஒரு மூலகத்தை பேர் எப்படி வேணாலும் வச்சுட்டு இருக்கலாம், அதுக்காக அதை வச்சது அது. அப்போ இந்த 11 உறுப்புகளும் 5 மூலகங்களுடைய கலவையில் இருக்குது அப்படின்றத ஒரு கண்டுபிடிச்சு அதில் எந்தெந்த உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மாதிரியான நோய்கள் வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கும், அந்த காலத்தில் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதுதான் இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இப்போ நுரையீரல் அப்படின்னாக்கா அந்த நுரையீரலும் வந்து 5 மூலகங்களுடைய கலவையால் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு செங்கல் இருக்குது, அந்த செங்கல் நம்ம வந்து செய்யறதுக்கும் 5 மூலகங்கள் தேவை. மண் அப்படிங்கிற ஒரு மூலகம் வேணும், நீர் வேணும், அது காற்று வேணும், அதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு நெருப்பு வேணும், அந்த நெருப்பு வந்து வரணும், அப்படி ஜுவாலையாக நெருப்பில் வந்து வேகணும் அப்படின்னாக்கா கட்டைகள் வைக்கணும். ஸோ இந்த 5 மூலகங்கள் இல்லாமல் ஒரு பொருளை செய்ய முடியாது. இன்றைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பொருள் செய்யணும், சாதாரண ஒரு பேனா செய்யணும் அப்படின்னாலும், ஒரு செங்கல் செய்யணும் அப்படின்னாலும் இந்த 5 மூலகங்களுடைய பொருட்கள் இருந்தால்தான் செய்ய முடியும் அப்படின்றத ஒரு கான்செப்ட் வந்து இயற்கையாகவே ஆண்டவன் வந்து வச்சுருக்கான். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு தான் என்ன பண்ணோம், இந்த கான்செப்ட்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கெமிக்கல் எடுத்து போட்ட உடனே தலைவலி போயிடணும், கெமிக்கல் எடுத்து போட்டால் எழுந்து ஓடணும், கெமிக்கல் எடுத்து ஒரு மாத்திரை எடுத்து போட்ட உடனே நாளைக்கு ஆஃபீஸுக்கு போய் உட்காந்துடணும் அப்படின்ற கான்செப்டில் உள்ளே போன பிறகு தான் நமக்கு வந்து டிசீசஸ் வந்து இன்றைக்கி நிறைய வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அப்போது அந்த 5 மூலகங்களுடைய கலவை, ஒரு நுரையீரல் பார்க்கணும், அந்த நுரையீரலும் 5 மூலகங்களுடைய தன்மையால் அமைந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்குது, மூக்கில் வந்து ரன்னிங் நோஸ் இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் நோஸ் இருக்குது அப்படின்னாக்கா நுரையீரலால் தான் இந்த ரன்னிங் நோஸ் இருக்குது, நுரையீரலால் தான் இந்த சளி ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரலால் தான் வந்து ஆஸ்துமாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரலால் தான் வந்து ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கும்பொழுது மூக்கு வந்து அடைப்படுது, மூக்கு வந்து பிளாக் ஆகுது, இப்போ மூச்சுத்திணறல் அங்கே தான் ஏற்படுது, நுரையீரலால் ஏற்படுது. அந்த நுரையீரல் வந்து காற்று மண்டலமாக இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக அந்த நுரையீரல் வந்து நீர்த்தன்மை அமைஞ்சு இருக்குது, உள்ள வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்றத நாடி மூலமாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து திறமையாக இல்லை. ஆனால் என்ன மாதிரி ஒரு சில பேர் இருக்கோம். நாங்கள் அது வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து முழுமையாக வந்து சொல்கிறதுக்கு நான் வந்து நினைக்கிறேன் நான். ஸோ அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, அதுவும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா சார், அக்குபஞ்சர் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு முழுமையான ஒரு விளக்கம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதோட முழு செயல்பாடுகளையும் நம்ம இந்த குறுகிய காலகட்டத்தில் பேச முடியல அப்படின்னாலும், இது வரலாறு இங்கிருந்து தான் போயிருக்கு அப்படின்னாலும் திருப்பியும் இங்கேயே இந்த மருத்துவ முறை வருது, மருந்தே இல்லாத ஒரு மருத்துவமாக இது செயல்படுது அப்படிங்கிற விளக்கத்தோட நிறைய கருத்துக்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரொம்ப நன்றி.